முழு கோதுமையை வச்சு நம்ம நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் பண்ணலாம். முழு கோதுமையை நான் எடுத்திருக்கேன். ரேஷன் இல்லைன்னா கடையில் வாங்கின கோதுமை எதுவாக இருந்தாலும் சரி, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் இதை ஊற விடணும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ 1 மணி நேரம் இதை ஊற விட போகிறேன். ஊறிட்ட உடனே இது தண்ணியெல்லாம் இருத்துடணும். இப்போ ஊறிடுது, 1 மணி நேரம் கழிஞ்சிடுது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு அந்த கோதுமையை இட்லி பானையில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடணும். இந்த துணி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்துடுது. இப்போ இதை ஆற விடணும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கணும். நல்லா நைஸாலாம் பொடி ஆகாது, கொஞ்சம் லைட்டாக கொரன்னு தான் பொடியாகும். இது கோதுமை மாவு புட்டு. இது கோதுமை புட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோதுமை மாவில் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும். அது எப்படி பிசையணுன்னா, அப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், அப்படி உடச்சா உடையணும். தண்ணி நார்மல் பச்சை தண்ணி தான் நான் விட்டுருக்கேன், ஹாட் வாட்டர் எதுவுமே விடலை. அந்த தண்ணியும் உப்பும் அந்த மாவில் எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ இதை ஆவி கட்டிக்கணும். இது ஒரு 2 நிமிஷத்தில் இது வெந்துடும். பாருங்கள், நமக்கு தேவையான பொருள்லாம் போட்டு புட்டு ரெடி பண்ணிக்கணும்.